தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போதிய பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என விஜயை அழைத்து ஆளுநர் விளக்கம். சென்னை பட்டினப்பாக்கம் கட்சி அலுவலகத்தில் சட்ட வல்லுநர்களுடன் தாவேக தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்களை கேட்டறிகிறார். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரின் முடிவு சரியே என புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பேட்டி. பெரும்பான்மை குறித்த விஜயின் பதில் ஆளுநரை திருப்திப்படுத்தவில்லை என கருத்து. சரியான நடவடிக்கை. தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்து வைத்துக்கின்ற நடவடிக்கைகள் என்பது சரியானது. விஜய் போயிட்டு எனக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் 108 இடத்துல தான் ஜெயிச்சுக்கிறாரு. ஒரு 2 தொகுதியில் அவர் ஒரே ஆள் ஜெயிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா ஒன்று மைனஸ் ஆகிடும். மீதி 107 தான். அப்போ கவர்னர் என்ன கேட்குறேன்னா 107 வச்சு கரெக்டாக நீங்கள் 107 தானே இருக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்குதுன்னு நான் இது பண்ண முடியும்னு கேட்குறாரு. நூற்று 18 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ஆளுநரை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி என புதுச்சேரி மாநில செயலர் அன்பழகன் பேட்டி. தமிழ்நாடு அரசியலில் அதிசயம் நிகழும் எனவும் சூசகம். ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா எங்களுக்கு ஆதரவு கடிதத்தோடு போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடி அங்கே போக மாட்டார். எங்கே போக மாட்டார் கவர்னர். அது வேற விஷயம். விஜயை கொடுக்கலாம். அதுக்கு நான் யார் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தால் போக போறாரு. இல்லை அது எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படும் நிலையில் சிபிஐ சிபிஎம் கட்சி அலுவலகத்திற்கு படையெடுத்த தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகத்தை சந்தித்து ஆதரவு கோரினார். ஆளுநர் சட்டப்படி எங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளலாம் என தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சு. என்டிஏ கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமில்லை என்றும் திட்டவட்டம். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராவதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்ப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவை கோரிய நிலையில் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அக்கட்சி மூத்த நிர்வாகிகள் கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி பயணம். புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காத விவகாரம். உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் முடிவு என தகவல். சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு திருப்பூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் போராட்டம். விஜய்க்கு ஆளுநர் விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முழக்கம். தாவேக தலைவர் விஜய்க்கு தமிழக ஆளுநரை எதிர்க்கும் துணிவு உள்ளதா என விசிக முதன்மை செயலாளர் ஆலூர் ஷா நவாஸ் கேள்வி. ஆளுநரை கண்டு விஜய் அஞ்சுவதாக கூறிய நிலையில் இதுவே திமுகவுக்கு இதே நிலை நீடித்திருந்தால் நடப்பதே வேறு என்றும் கருத்து. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது. ஆளுநரின் செயல் உள்நோக்கம் கொண்டது எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடு. பெரும்பான்மையை சட்டமன்றத்தில்தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என கமலஹாசன் எம்பி ஆவேசம்.
108 இடங்களில் வென்ற தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது மாநிலத்திற்கு நேரும் அவமானம், மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம் என கமலஹாசன் காட்டம். தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு பாஜக எந்த வகையிலும் தடுக்கவில்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பதிலடி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேக்கா தரப்பிலிருந்து விசிகவிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முக்கிய ஆலோசனை என தகவல். தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி முடிவு. ஓரிரு நாளில் முடிவு எடுக்கப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். நேற்று வரை தாவேக்கா பாஜகவின் பி டீம் என விஜயை விமர்சித்துவிட்டு ஆட்சியில் பங்கு என்றவுடன் கனவில் மிதப்பது வெட்கக்கேடானது. தாவேக்காவுக்கு ஆதரவாக திருமாவளவன் கருத்து தெரிவித்த நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கடும் விமர்சனம். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுரை. தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மெரினாவில் கூடுவோம் என சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகருடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்திப்பு. தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்காத நிலையில் முக்கிய அதிகாரிகள் அவசர ஆலோசனை. திமுக கூட்டணியில் விசிக இடதுசாரிகள் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகளுக்கு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல் என தகவல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் கவனிப்போம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. தமிழகத்தில் உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்விக்காக எடப்பாடி பழனிசாமி வருந்தினார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் என அதிமுக மூத்த தலைவர் செம்மலை பேட்டி. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்றிரவு சென்னை வருகை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். +2 தேர்வு முடிவுகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வெளியிடுமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு குழந்தைகள் உரிமை காப்பகம் கடிதம். தேர்வு முடிவு தாமதமானால் கல்லூரியில் சேர்வதற்கான நடைமுறைகள் சிக்கல் உண்டாகி மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் என்றும் கருத்து. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ரயில்வே பணியிடம் குறைப்பு, வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருமாவளவன், சண்முகம் உள்ளிட்டோர் முழக்கம். தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார்.
நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,13,200 ரூபாய்க்கு விற்பனை. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான பதிலடி ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் 1ஆம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. ஆர்.பி. சௌத்ரி மிகப்பெரிய மனிதர் என புகழாரம். The Chennai Silks in Mega Summer Sale.